ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் நம் ஆண்டவரை ஆராதித்து துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இந்த நேரத்திலும் தேவனுடைய பாதத்திலே வந்து குறிப்பாக இந்த நாளில் நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்பது கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். முதல்ல நம்ம குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வசனங்களை வாசிக்க கேட்க மற்ற காரியங்களுக்காக ஜெபிப்பதற்கு மிகவும் வசதியாக இருக்கும் இல்லையா? ஆகவே இப்பொழுது நம்முடைய குடும்பங்களை கர்த்தருடைய பாதத்தில் வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் விழுகிற யாவரையும் தாங்குகிறவர், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறவர் என்று நம்ம வேதத்திலே பார்க்கிறோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய நேரங்களில் அநேக நேரங்களில் விழுந்து விழுந்து எழும்பும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை தாங்குகிற தேவன், நம்மை எழுப்புகிற தேவன், தூக்குகிற தேவன், தூக்கி எடுக்கிற தேவன், நம்மை நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்முடைய குடும்பத்தின் பிரச்சனைகளினால நம்ம நிறைய நேரத்தில் நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட எல்லாரையும் கர்த்தர் தூக்கி எடுக்க போகிறார். அவர் தட்டி எழுப்ப போகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 19 5ஆம் வசனமோ 7ஆம் வசனமோ. ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். இந்த 2 வசனத்திலையும் பார்க்கும் பொழுது எலியாவை கர்த்தருடைய தூதன் தட்டி எழுப்பினார் என்று பார்க்கிறோம். ஏன் இந்த எலியாவை ஆண்டவர் தூதனை அனுப்பி எழுப்பினார் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். வானத்திலிருந்து அக்னியை இறக்கின ஒரு மனிதன், மழை பெய்யாது என்று சொன்ன மனிதன், மழை பெய்யும் என்று சொல்லி ஜெபித்த பொழுது மழையை வருவித்த ஒரு மனிதன். ஆனால் இந்த தேவ மனிதன் ஒரு யெசபேலுடைய வார்த்தை நிமித்தம் அவன் சோர்ந்து போய் செத்துடலாம், பேசாம இந்த உயிரோட வாழ்றதை விட ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சோர்ந்து போய் சூரை செடியின் கீழே படுத்திருந்த பொழுதுதான் அவனை ஆண்டவர் தட்டி எழுப்பினார் என்று பார்க்கிறோம். ஆமேன். தட்டி எழுப்பினது மாத்திரமல்ல, அவனுக்கு புசிக்க ஆகாரத்தை கொடுத்து வேதம் சொல்லுகிறது 8ஆம் வசனத்துல, அப்பொழுது அவன் எழுந்திருந்து போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் நடந்து போனான் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சோர்வு ஒரு குடும்பத்தில் எப்பொழுதெல்லாம் இந்த சோர்வு வருகிறது என்றால் நம்முடைய குடும்பத்தில் சில மனிதர்களுடைய வார்த்தையினால சோர்வு வந்து விடுகிறது. யாராவது நம்மளை வேதனைப்படுத்தி பேசிவிட்டால், நம்மை ஒருவேளை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணினால், அல்லது நம்மளை ரொம்ப கேவலமாக நிந்தனையாக பேசினால் நமக்குள்ளே ஒரு சோர்வு வந்து விடுகிறது இல்லையா? அநேக நேரங்களில் இன்னும் நம்ம ஜெபம் பண்ணி இன்னும் ஒரு அற்புதம் நடக்காத நேரத்தில் நமக்கு ஒரு சோர்வு வந்து விடுகிறது. இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கலை, நான் எதிர்பார்க்கிற நன்மைகள் நடக்கலை என்று நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் சோர்வு நமக்குள்ளே வந்து விடுகிறது. குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வராத போது சோர்வு. இன்னொரு பக்கம் உபத்திரவங்கள், போராட்டங்கள், வேதனைகள் வரும் பொழுது, சத்ரு பல விதங்களில் நம்மளை நெருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வு வந்து விடுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சோர்வில் இருக்கிற நம்மை தட்டி எழுப்பி நிற்க வைக்கிறவர், நம்மை ஓட வைக்கிறவர். ஆகவே இப்பொழுது ஆண்டவரை நோக்கி சொல்ல போகிறோம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சோர்வுகள் மத்தியில் நீங்கள் சோர்ந்து போய் படுத்திருக்கிறீங்க, அல்லது வேதனையோடு ஜெபிக்கலாமா வேணாமா, ஃபோனை ஆஃப் பண்ணிடலாமா, டிவியை ஆஃப் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். அல்லது நம்ம கொஞ்சம் இந்த குடும்பத்துக்கான ஜெபம் மட்டும் பார்த்துட்டு உட்கார்ந்துடலாமே, தூங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்ப போகிறாங்க. ஆமேன்.
உங்க குடும்பத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா, நான் சோர்ந்து போய் இருக்கிறேன், என்னுடைய பிரச்சனைகளை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. எல்லாரும் நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. யாரெல்லாம் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில வந்த உபத்திரவத்தின் நிமித்தம், போராட்டத்தின் நிமித்தம், நெருக்கத்தின் நிமித்தம் சோர்ந்து போனார்களோ அவர்களை தட்டி எழுப்புங்க ராஜா. அவர்கள் ஆண்டவரே போகிற அந்த பாதையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் உபத்திரவங்களையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, இதுவரைக்கும் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல என்று சோர்வோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. சோர்ந்து போன அந்த பிள்ளைகளை கர்த்தர் தட்டி எழுப்பி அவர்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பீராக. நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்யுங்க ராஜா. எந்தெந்த காரியத்துல நன்மைக்காக காத்திருக்கிறார்களோ அந்த காரியத்துல இவர்கள் குடும்பத்துக்கு நன்மை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் திருமண தடைகள் மாறட்டும் ஐயா. குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் ஆண்டவரே, வேலை கிடைக்கட்டும் அப்பா. பொருளாதார பிரச்சனைகள் மாறுவதாக ராஜா. பலவீனமான பிள்ளைகளை தட்டி எழுப்பி பலப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே, இவர்களுக்கு விரோதமாக மனிதர்கள் ஏதாவது வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்பார்களே ஆனால் ஆண்டவரே, அதிநிமித்தம் சோர்ந்து போன நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தட்டி எழுப்புங்க ராஜா. எந்தெந்த ஏரியாவில் இவர்கள் சோர்ந்து போனார்களோ, பொருளாதாரத்தின் நிமித்தம், கடன் பிரச்சனை நிமித்தம் இவர்கள் சோர்ந்து போயிருந்தால் அந்த சோர்வை கர்த்தர் மாற்றி இப்படி பிள்ளைகளை தட்டி எழுப்பி ஆண்டவரே இவர்களை பொருளாதாரத்தில் இவர்கள் ஆண்டவரை வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க. எந்த ஏரியாவில் உங்களுடைய பிள்ளைகள் சோர்ந்து போனார்களோ அந்த பகுதிகளில கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. உங்க கையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இன்றைக்கே சோர்வுகள் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்படி பிள்ளைகளை எழும்ப பண்ண போறதற்காய் ஸ்தோத்திரம். அவர்களை உமக்காக நிற்க வைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா போராட்டங்களில் இருந்தும் விடுதலை பெற்று உமக்காக எழும்பி பிரகாசிக்க போகிறபடியா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இதனுடைய வார்த்தை ஆனாலும் எப்படிப்பட்ட போராட்டத்தினாலும் நீங்க சோர்ந்து போய் இருந்தால் இப்பொழுது ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்பி விட்டார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். லூக்கா 24-30-31 வசனங்கள். அவர்களோடே அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். ஆமேன். இந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், எம்மா ஊருக்கு போன சீஷர்கள், எருசலேமில் இருக்க வேண்டியவர்கள். இயேசு உயிர் தெழுந்த உடனே ஆண்டவர் உயிர் தெழுந்து விட்டார், இனி அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையில என்று சொல்லி அவர்கள் சோர்ந்து போய் அவர்கள் எம்மா ஊருக்கு போனார்கள். அந்த நேரத்துல இயேசு அவர்களோடு கூட நடந்து அவர்களோடு கூட பேசி அவர்களுக்கு அப்பத்தை கொடுத்த பொழுது வேதம் சொல்லுகிறது 33ஆம் வசனத்துல அந்நேரமே எழுந்திருந்து அவர்கள் போனார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இவர்கள் பின்மாற்றத்துக்கு நேராக, எருசலேம் என்றால் பரிசுத்தம், எருசலேம்ல இருக்க வேண்டியவங்க எம்மாவூர் என்ற அருவருப்பை நோக்கி போய்கொண்டிருந்த சூழ்நிலையில பின்மாற்றத்துக்கு நேராக அவர்கள் போன நேரத்தில் ஆண்டவர் சரியான நேரத்தில் அவர்களுக்கு தம்முடைய வார்த்தையை கொடுத்து அவர்களை தட்டி எழுப்பினார். ஆமேன், ஹல்லேலூயா. இதே போலதான் பேதுரு, யோவான் 21ஆம் அதிகாரத்துல பேதுரு பின்மாற்றத்துக்கு நேராக போன பொழுது, மறுபடியும் மீன் பிடிக்க போன பொழுது அங்கேயும் ஆண்டவர் குறுக்கிட்டு அவனை தட்டி எழுப்பி என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி பேதுருவை அழைத்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களை, இன்றைக்கு கூட நம்முடைய குடும்பத்துல யாராவது பின்வாங்கி போயிருக்கலாம். ஒரு காலத்துல ஜெபித்தவங்க, அதுக்கு பிறகு நிறைய பேர் சோர்ந்து போயிட்டாங்க, சர்ச்சுக்கு போறதில்ல என்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து கொண்டே இருக்கிறது.
பிரியமானவர்களே, இப்படி ஒரு காலத்தில் கர்த்தருக்காக வாழ்ந்தவர்கள், கர்த்தரிடத்தில் இருந்தவங்க, ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளாய் இருக்கலாம், அல்லது உங்களுடைய கணவராய் இருக்கலாம், மனைவியாய் இருக்கலாம், குடும்பத்தில் யாராவது இன்றைக்கு அவர்கள் பின்வாங்கி, அதாவது ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருக்கலாம். பைபிள் வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, ஒண்ணுமே செய்யறது இல்லை, ஆலயத்துக்கு போறதில்ல, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தா அது நிமித்தம் நீங்க வேதனையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அவர்களை தட்டி எழுப்புங்கப்பான்னு சொல்லுங்க. கண்டிப்பா ஆண்டவர் தட்டி எழுப்புவார். ஏனென்றால் அன்றைக்கு மரித்து போன ஒரு வாலிபனை லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது, மரித்து போன ஒரு வாலிபனை பாடையில் வைத்து தூக்கி கொண்டு போகும் பொழுது இயேசு அந்த பாடையை தொட்டார், வாலிபனை தொட்டார், வாலிபனை எழுந்திரு என்று சொன்னார். உடனே அவன் எழுந்திருந்தான். பாருங்க, மரித்து போன நிலைமையில, ஜீவனற்ற நிலைமையில இருந்த அந்த வாலிபனை கர்த்தர் தொட்ட உடனே அவன் எழும்பினான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல யாராவது இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர்கள் சோர்ந்து போய் இருந்தால், ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து போன நிலைமையில இருந்தால், ஒருவேளை நீங்கள் கூட முன்ன மாதிரிலாம் என்னால் ப்ரேயரில் உட்கார முடியல, ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல, எல்லாரோட சேர்ந்து நான் பைபிள் வாசிக்கிறேன், இப்போ உங்களோட கூட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன், ஆனால் தனியாக என்னால் ஜெபிக்க முடியல, ரொம்ப பின்மாற்றத்துக்குள் போனது போல இருக்கிறது, மறுபடியும் என்னை உயிர்ப்பிக்கணும் என்று நீங்கள் ஒருவேளை நீங்கள் உங்களோட மனதிலே அந்த எண்ணம் வந்துச்சுன்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்ப போகிறார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பின்மாற்றத்திலிருந்து வெளியே வர போறீங்க. உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் தொட போகிறார், தட்டி எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, ஏசப்பா எங்கள் பிள்ளைகளை தொட்டு எழுப்புங்கப்பான்னு சொல்லுங்க. அன்றைக்கு சவுல் ஆண்டவரை விட்டு தூரமான ஒரு மனிதன், ஆண்டவருக்கு எதிர்ப்பான ஒரு மனிதன் தான். ஆனா அந்த சவுலை கர்த்தர் தட்டி எழுப்பவில்லையா? ஒரு பவுலாக மாற்றவில்லையா? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் பிள்ளைகளை திருப்பியும் எழுப்புங்கப்பா, என் குடும்பத்தை உயிரடைய செய்யுங்க ராஜா, எல்லா சத்ருவின் கிரியைகளில் இருந்து, பின்மாற்றத்தில் இருந்து விடுதலை தாங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ தங்கள் பிள்ளைகளுக்காக அல்லது கணவனுக்காக, மனைவிக்காக, பெற்றோர் உடன் பிறந்தவர்களுக்காக, ஆண்டவரை யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் குடும்பத்துல பின்மாற்றத்தில் இருந்து விடுதலை உண்டாகட்டும் ராஜா. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை தட்டி எழுப்புவீராக. ஆண்டவரே ஜெபிக்க வைங்க ராஜா, துதிக்க வைங்க ராஜா. அவருடைய ஆவிக்குரிய நிலைமையில மறுபடியும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மரித்து போன நிலைமையில இருக்கிற அந்த ஆவிக்குரிய நிலைமை இயேசுவின் நாமத்தில் எழும்பட்டும் ஐயா. உயிர்ப்பிக்கப்படுவார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் பின்மாற்றத்தில் இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய வார்த்தை மூலமாக, உம்முடைய தொடுதல் மூலமாக ஆண்டவரே தட்டி எழுப்புவீராக, தட்டி எழுப்புவீராக. நீ போஜனத்தை கொடுக்கும் பொழுது, அப்பத்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவரே, சீஷர்கள் அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு போனது போல இப்பொழுது கர்த்தாவே உம்முடைய வார்த்தை மூலமாய், உம்முடைய தொடுதல் மூலமாய், உம்முடைய வல்லமை மூலமாய் உம்முடைய பிள்ளைகளை தட்டி எழுப்புவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளை தட்டி எழுப்புங்க, உம்முடைய பிள்ளைகளை தட்டி எழுப்புங்க இயேசுவின் நாமத்தில். மறுபடியும் புதுப்பியும் கர்த்தாவே, மறுபடியும் உம்மோடு உறவாடட்டும், மறுபடியும் உமக்காக எழும்பட்டும் கர்த்தாவே. நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், உயிர்ப்பிக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாதாள கட்டுகளுடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகளுடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே.
சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே என் கவலையின் கட்டுகள் உடையட்டுமே சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே என் இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உன்னன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே உன்னன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலே இந்த இரவுல ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய குடும்பங்களிலே இறங்கி இருக்கிறது. ஆமென். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தினர் அத்தனை பேரையும் இந்த வல்லமை உயிர்ப்பிக்க போகிறது. விசுவாசத்தோடு கூட ஆண்டவருக்கு நீங்க நன்றி செலுத்திடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் நம்ம எல்லாரும் 7ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டிக்கொண்டு உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், சிறையிருப்புக்குள் இருக்கிற பேதுரு, காவலில் இருக்கிற பேதுரு, சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட பேதுரு. அந்த பேதுருவை தேவதூதனை அனுப்பி ஆண்டவர் தட்டி எழுப்பினார். ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை பேதுரு லிட்ரலா அப்படியே சிறைச்சாலைக்குள்ளே கிடந்தார். ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட சிறைச்சாலை இல்லை கிடக்காவிட்டாலும் இந்த பயங்கரமான பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், தரித்திரங்கள், பாவம், இப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள்ள ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். குடும்பத்துல பல சிறையிருப்புகள் நீங்க இருக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளை, யோபுவுக்கு ஒரு சிறையிருப்பு இருந்தது. அது என்ன? அவனுடைய குடும்பத்தினர் அத்தனை பேரையும் இழந்து விட்டான். சரீரத்திலே ஆரோக்கியம் இல்லை. எல்லா பொண்ணு பொருள் எல்லா செல்வத்தையும் இழந்துட்டான். அது ஒரு சிறையிருப்பு. இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சிறையிருப்புகள் காணப்படுதா? அநேக நேரங்கள்ல நம்முடைய குடும்பத்தினரை விட்டு நீங்க பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அது ஒரு சிறையிருப்பு போல இருக்கலாம். அல்லது பணமே இல்லாமல் பொருளாதாரத்துல கஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து ஒரு சிறையிருப்புக்குள்ள இருப்பது போல இருக்கலாம். அல்லது பலவீனத்தினால, வியாதியினால சிறையிருப்புக்குள்ள இருக்கலாம். அல்லது குடும்பத்தில் பலவிதமான போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், இப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள்ள நீ இருக்கிறது போல இருக்கலாம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அப்படிப்பட்ட நிலைமையில நம்மை தட்டி எழுப்பி நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. யோபுவின் சிறையிருப்பை மாற்றினது போல நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறவர். பேதுருவின் சிறையிருப்பை மாற்றினது போல நம்முடைய சிறையிருப்பை அவர் மாற்றுகிறவர். எப்படிப்பட்ட பாவ அடிமைத்தனத்தில யாராவது குடும்பத்தினர் சிக்கி இருந்தாலும் ஆண்டவர் சிறையிருப்பில் இருந்து விடுதலை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். நம்முடைய குடும்பத்தின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றணும். சிறையிருப்பினால நீங்க சோர்ந்து போய் இருந்தால் உங்களை கர்த்தர் இப்பொழுது தட்டி எழுப்ப போகிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, அப்பா, என் குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்பு மாறட்டும்னு சொல்லுங்க. என் குடும்பத்தில் இருக்கிற பாவ அடிமைத்தனமாகிய சிறையிருப்பு மாறட்டும்னு சொல்லுங்க. ஆமே. சாபமாகிய சிறையிருப்பு மாறட்டும்னு சொல்லுங்க. பின்மாற்றமாகிய சிறையிருப்பு மாறட்டும்னு சொல்லுங்க. வியாதி ஆகிய சிறையிருப்பு மாறட்டும்னு சொல்லுங்க. கடன் பிரச்சனையாகிய சிறையிருப்பு மாறட்டும்னு சொல்லுங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்காததுனால
ஒரு சிறைக்குள்ள இருக்கிறது போல பிள்ளைகள் மன அழுத்தத்துக்குள்ள இருக்கிறாங்களே, அந்த சிறையிருப்பு மாறுவதாகன்னு சொல்லுங்க. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. கண்டிப்பா ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். எல்லாருடைய சிறையிருப்புகளையும் கர்த்தர் மாற்ற போகிறார். கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீ தட்டி எழுப்புகிற தேவன் அல்லவா? சிறையிருப்பை மாற்றுகிற தேவன் அல்லவா? சிறையிருப்புக்குள் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தட்டி எழுப்புவீராக. எல்லா சிறையிருப்புகள் மாறட்டும். அடிமைத்தனத்தின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். பிசாசின் சிறையிருப்புகள் மாறட்டும். பிசாசின் பொல்லாத வஞ்சனையான சிறையிருப்பு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த சிறையிருப்பில் இருந்து நம்முடைய பிள்ளைகளை வெளியே கொண்டு வாங்க. தட்டி எழுப்புங்க ராஜா. ஆண்டவரே, வியாதியாகிய சிறையிருப்பில் இருக்கிறவளுக்கு ஆண்டவரே சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தாங்க. பொருளாதார பிரச்சனையாகிய சிறையிருப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. எல்லா சிறையிருப்புகள் மாறட்டும். எல்லா சிறையிருப்புகள் மாறட்டும். சாபத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அப்பா நீங்க தட்டி எழுப்பிருங்க ராஜா. சோர்ந்து போன பிள்ளைகளை, சிறையிருப்புக்குள் முடங்கி இருக்கிற பிள்ளைகளை தட்டி எழுப்பிருங்க ராஜா. இப்பவே தட்டி எழுப்புவீராக. பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாக்குவீராக. எல்லா கட்டுகள் உடைக்கப்படட்டும். சங்கிலிகள் தெரிப்படட்டும். காவல் ஆண்டவரே மாறட்டும் ஐயா. பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே எங்களோடு இணைந்திருக்கிற அத்தனை குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றி இவர்களை தட்டி எழுப்பி இவர்களை விடுவித்து ஆண்டவரே உமக்காக எழும்பி பிரகாசிக்க பண்ண போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆதிநிலை எதுவோமே, ஆசி திரும்பப் பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாவும். ஆதிநிலை எதுவோமே, ஆசி திரும்பப் பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாவும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் மகளும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் மீட்பருள்வாரே. விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் மகளும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் புரிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் புரிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், என் ஆண்டவர் வாக்கு பலி. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமன் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட
கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவசனம் பெருகும், என் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவசனம் பெருகும், என் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவசனம் பெருகும், என் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.